கற்பம் கற்பிப்போம் ஒருவன் அனைவருக்கும் இரவன் வந்தது பிறகு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஹீரோ ப்ளஸரு BS6 வண்டி ரிச் மிக்சர் ஆகுது 10 தான் போகுது. வண்டி கஸ்டமர் மைலேஜ் வரலன்ற கம்ப்ளைண்ட் இது நம்ம விட்டுருக்காங்க. எளிமையாக செக் பண்ணி போனது. த்ராட்டில் பெடல் பொசிஷன் ஃபால்ட்டு போடுங்க. இது கிளியர் கொடுத்தா கிளியர் ஆகலை இருக்குன்னு இவங்க அதுதான் வருது. இவங்க TPS EIT மேப் தான். இன்ஜின் டம் சென்சார் இதுக்கும் ஓகே. இன்டெக் டம் சென்சார் இந்த ஃபால்ட்டு ஒரு ரெகுலராக வருதுங்க. கிளியர் ஆகலை. எளிமையாக செக் பண்ணி பார்த்துலாம். இது லைன் விஷயம் மெயினில் போட்டுடலாம். லிபர்ட்டி மெயினில் போட்டு எடுத்து இது கிரே வித்து சிம்மனுக்கு வித்து எல்லோ அது பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் மெயினு. க்ரீன் வித்து ரெட்டு பார்த்தீங்கன்னா ECU கிரவுண்டு. இது வந்து ECU கிரவுண்டு. இந்த கிரவுண்டு அதை பார்த்துடணும். வருங்க இங்கே மெயினில் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக ECU கிரவுண்டு வரல. இதுக்கு ஏன்னா ஒரு வாட்டி வருது ஒரு வாட்டி வரலைங்களா. சரியாக வருது சரிட்டு வரல. இது என்ன பண்ணோம்? ரெண்டாவது ECU கிரவுண்டு. ரெண்டாவது இப்போ ECU கிரவுண்டுங்க. இதுதான் ECU கிரவுண்டு. ஒரு வாட்டி வருது ஒரு வாட்டி வரல. இது நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இந்த கேபிள் இந்த கிடையாது வரும். இது கிரவுண்டு. இதுதான் விஷயம். இது அடுத்துள்ள EOT லைனும் ECU கிரவுண்டும் ரெண்டு தெரிஞ்சு கரெக்டாக இருங்க. சின்ன விஷயந்தான் இது. இதெல்லாம் மைலேஜ் பிரச்சனை வண்டி. லைன்லாம் போட்டு வச்சுங்க. இதே ஸ்டார்ட் பண்ணுறோம். வண்டி இப்போ ஃப்ரீயாக இருக்குங்க. வண்டி பக்கம் இதே ஃப்ரீயாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே கொடுத்து பார்க்கலாம். ப்ளே கொடுத்தாச்சுங்க. இது ஹாப்பி பார்ப்போம். ஒர்க்கு முடிஞ்சிச்சிங்க. நன்றி பிரபு வந்தவாசி.